Welcome to JC Maths Tuition. 12th Business Maths la example chapter 2 la example 2.3 பார்க்கலாம். Evaluate integrate dx by 2x plus 3 whole power square னு சொல்லி வந்திருக்கு. இப்போ பாருங்க சொல்யூஷன் பார்ட்ல இது நம்ம வந்து பவர் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். பவர்ல ஸ்கொயர் இருக்கு, x பவர் ஸ்கொயர் அப்படிங்க x பவர் n அப்படிங்கற அந்த ஃபார்மட்ல இருக்கு. பட் dx வந்து மேல இருக்கு. இது ஒண்ணும் இல்ல. இப்போ பாருங்க நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம்னா x பவர் n dx is equal to x power n plus 1 divided by n plus 1 plus c. இந்த ஃபார்முலா தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போறோம். பட் இந்த ஃபார்முலா ஃபார்மட்டுக்கு நமக்கு क्वेश्चन இருக்கானா இல்ல. சோ நம்ம அந்த ஃபார்மட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணனும். நம்ம பவர்ல இருக்கு 2 இருக்கு இல்லையா? நமக்கு இங்க கீழ இருக்குது நமக்கு एक्चुअली மேல வரணும். டினாமினேட்டர்ல வர கூடாது, நியூமரேட்டர்ல தான் வரணும். அப்படி நம்ம அதை சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகும்னா மேல போகும்போது 2x plus 3 மைனஸ்ல போய்டும். நமக்கு மைனஸ் பவர் வேல்யூ வந்து மைனஸ்ல போய்டும். அப்ப நம்ம அந்த நியூமரேட்டருக்கு எடுத்துட்டு போயிடலாம். -2 இங்க +2 இருக்கு இல்லையா? மேல வரும்போது நியூமரேட்டருக்கு வரும்போது -2 into dx. இங்க இருக்கு dx இப்படி இருக்கு. இப்ப பாருங்க இந்த ஃபார்முலாக்கு இது மேட்ச் ஆயிடுச்சா? இது x பவர் n dx. சோ நம்ம இத வந்து இன்டகிரேட் பண்ணிக்கலாம். இப்ப xங்கற இடத்துல என்ன இருக்கு? 2x plus 3. 2x plus 3 அப்படியே போட்டுக்கலாம். nங்கற இடத்துல -2 plus 1 divided by -2 plus 1 plus c. actually plus c. இப்போ நம்ம இன்டகிரேஷன் பண்ணியாச்சு. நான் அந்த லாஸ்ட் சம்லயே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். எக்ஸாம்பிள் 2.2லயே சொல்லியிருக்கேன். அதாவது இது வந்து x பவர் என்னக்கான ஃபார்முலா தான். பட் நமக்கு இங்க என்ன இருக்கு? 2x இருக்கு. சோ அப்ப அந்த 2 இங்க முன்னாடி 10 இருந்தாலும் 5 இருந்தாலும் இந்த x க்கு முன்னாடி என்ன இருந்தாலும் அதை நம்ம வந்துட்டு டினாமினேட்டருக்கு எடுத்துட்டு வந்துடணும். பாருங்க 2x plus 3 ஹோல் பவர் -2 plus 1 அது அப்படியே இருக்கட்டும். கீழ வந்துட்டு இந்த 2 இருக்கு இல்லையா? அந்த கோஎஃபிஷியன்ட் 2 வந்துட்டு கீழ வந்து டினாமினேட்டருக்கு கொண்டு வந்துடணும் நம்ம. plus c. இப்போ நம்ம இன்டகிரேஷன் முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஜஸ்ட் சால்வ் தான். பாருங்க இத சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 2x plus 3 -2 plus 1 னா நமக்கு என்ன கிடைக்கும்? -1 divided by இந்த 2 அப்படியே இருக்கட்டும். -2 plus 1 னா நமக்கு -1 இருக்கும் plus c. அப்ப 2x plus 3 whole power -1 divided by 2 into 1 -2 plus c. இதோட நம்மளோட இன்டகிரேஷன் முடிஞ்சது. நம்ம இதோட இப்படியே விடலாம். பட் இங்க மைனஸ் வேணா நம்ம பிளஸ்ல வெச்சுக்கலாம் அப்படினு சொல்லி நீங்க நினைச்சீங்கனாலும் இது என்ன பண்ணலாம்னா இதோட முடிச்சாலும் கரெக்ட் தான் சம். இந்த -1 இருக்கு இல்லையா? மேல இருக்குது -1 பவர்ல. இதே கீழ வந்துச்சுனா நமக்கு என்ன ஆயிடும்? பிளஸ்ல போய்டும். சோ 2x plus 3 whole power 1 தான். அது நம்ம போட தேவையில்லை. இந்த -2 வந்து அப்படியே தான் இருக்கும். 2 வந்து மேல இப்ப எல்லாமே கீழ வந்துட்டதனால மேல எதுவுமே இல்ல. சோ 1 மைனஸ் இருக்கும். நீங்க எங்க எடுத்துட்டு போனீங்கனாலும் மைனஸ் இருக்கும். சோ இந்த மைனஸ் வந்து இங்க வரும். பிளஸ் c. அதாவது வந்து இதோட ஆன்சர் எப்படி இருக்கும்னா -1 divided by 2 into 2x plus 3 plus c. இதான் இதோட ஃபைனல் ஆன்சர். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.